இன்றைக்கி நம்ம சிறுதானிய கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 4 வகை சிறுதானியங்கள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து திணை. திணை வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும், நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். இதுதான் திணை அரிசி. இது வந்து குதிரைவாளி. இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக கருப்பாக வந்து அந்த அதில் தெரியும். இதான் வந்து குதிரைவாளி. குதிரைவாளியும் சாமையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் வந்து சாமை வந்து இருக்கிறதுலே சின்ன சிறுதானியம், ரொம்ப வந்து ரவை மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வரகு. வரகு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சிறுதானியம், நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கும். குதிரைவாளியும் சாமையும் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். கஞ்சி வைக்கிறதுக்கு எல்லா தண்ணியிலேருந்து அளவுலேருந்து ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது எப்படி இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா 50 கிராம் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த 50 கிராம் எடுத்திங்கன்னா தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் அளவு தண்ணி நீங்கள் ஊற்றணும். 500 ml இந்த அளவு ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு ஆள் கஞ்சி குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான் இருக்கிற ஆள் தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் கஞ்சி வைக்கிறதுல வந்து நாங்கள் கண்டிப்பாக வெள்ளைப்பூடு சேர்ப்போம். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பல் ஒரு 50 கிராமுக்கு 5 பல் வெள்ளைப்பூடு போடுறோம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டியோ இல்லைன்னா சின்ன சின்னதாக பொடிசாகவும் நறுக்கி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த குதிரைவாளி அரிசியில் வந்து நாங்கள் கஞ்சி வைக்க போகிறோம். இது வந்து நாங்கள் 3 பேருக்கு வந்து கஞ்சி வைக்கிறதுக்காக 150 கிராம் 150 கிராம் எடுத்திருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா கழுவிக்கணும். 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி மலமலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ரொம்ப நேரம் வந்து இதை குதிரைவாளியை வந்து ஊற வைக்க தேவையில்லை. இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றி அது நல்லா மலமலன்னு நல்லா கொதி வரும். அந்த கொதி வர டயத்தளவு வந்து இதை ஊற வச்சா போதும். 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா 2 தடவை கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு சிம்மில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். இதே மெத்தடு தான். நீங்கள் வந்து குதிரைவாளி, சாமை, திணை எது போட்டாலும் திணைக்கு மட்டும் ஒரு டம்ளர் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. மற்றபடி எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச அந்த குதிரைவாளி, ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது வந்து நாங்கள் நைட்டு சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து வெள்ளைப்பூடு கஞ்சி மாதிரியே டேஸ்ட் இருக்கிறதுக்காக நாங்கள் சேர்க்குறோம். கொழுப்பு இதெல்லாம் குறையிறதுக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு சேர்க்கறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த கழுவி ஊற வச்ச குதிரைவாளி இதை போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து இது ஒரு கொதி வரணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கிறணும். அப்பப்போ வந்து நடுவில் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த கஞ்சி வந்து நீங்கள் நைட்டில் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், நல்லா கஞ்சி வந்து வெந்துருச்சு. ஒரு 25 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். சிம்மிலே வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போயுமே லாஸ்ட்டாக சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சிறுதானிய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இல்லைன்னா துவையல், பருப்பு துவையல், எந்த துவையல் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இது வேணும்னா வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. கிடைக்காதவங்க பெரிய வெங்காயமாவது அட்லீஸ்ட் போட்டு நல்லா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.